ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஸ்டடி கோச்சிங் சென்டர் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ப்ராம்ப்ட் இல்லை, அவருக்காக ஒரு வெப்சைட்டே பண்ணியிருக்கேன். யூஸிங் ஸ்டிச் அண்ட் ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணலான்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அவருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஜஸ்ட் அவுட்புட் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு ஹோம் பேஜ், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நேம் வச்சுக்கிட்டேன், சக்ஸஸ் கோச்சிங் சென்டர்னு சொல்லிட்டு. ஹோம் பேஜில் ஒரு ஹீரோ செக்ஷன், அண்ட் தென் ஒரு ரிப்பன், அண்ட் தென் என்ன கோச்சிங்லாம் பண்ணுறாங்க 8 to 12 கிளாஸஸ்க்கு, நீட், அண்ட் தென் ஐஐடி, ஜேஇ, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 to 4க்கு எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ஸோ அவங்களோட யூஎஸ்பி என்ன அப்படின்றத பேசியிருக்கோம். அண்ட் தென் டெஸ்டிமோனியல், அண்ட் தென் ஒரு ஃபோட்டோ. இதே மாதிரி சேம் கோச்சிங் பேஜ், கோச்சிங்கில் வந்து அவங்க என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன டைமிங்கு, ஸோ என்ன டீட்டெயில்ஸு, அதோட எஃப்ஏக்யூ என்ன, ஸோ அதெல்லாமே வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கான்டாக்டில் ஒரு கான்டாக்ட் ஃபார்ம், அண்ட் தென் அவங்களோட அட்ரஸ், லொக்கேஷன், அண்ட் தென் இமெயில், மொபைல் நம்பர், அண்ட் தென் கூகுள் மேப்ஸ், இதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு கான்டாக்ட் பேஜ் ஒன்று பில்ட் பண்ணிவிட்டு, ஸோ அவருக்காக வேண்டி இந்த வெப்சைட்டே வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட நீஷ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ரெக்குவயர்மெண்ட் என்ன வேணும் அப்படின்றத நான் ஜஸ்ட் எழுதியிருக்கேன். ப்ராம்ப்ட் எங்கே நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னா ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு என்ன ரோல் அசைன் பண்ணியிருக்கேன். ஆக்ட் as an expert in prompt writing, write a prompt to create an attractive and premium website. எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், அட்ராக்டிவாக இருக்கணும், அண்ட் தென் ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வெப்சைட் ஃபார் ஸ்டடி கோச்சிங் சென்டர், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாங்க. நான் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு நேம் வச்சுக்கிறேன், சக்ஸஸ் கோச்சிங் சென்டர்னு எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் தென் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் நானே வந்து ஒரு நம்ம அப்போ தான் பில்ட் பண்ண முடியும், என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சாலும் பில்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் கோச் பண்ணுறாங்க. அண்ட் தென் கோச்சிங் கிளாஸஸ் வந்து 8 to 12 கிரேட்ஸ்க்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்கிறாங்க. சிபிஎஸ்சி அண்ட் தமிழ்நாடு ஈக்குவல் எஜுகேஷன், அண்ட் தென் நீட், ஐஏ, ஜேஇ குரூப் 1 to 4க்கு வித் டைமிங் அண்ட் டியூரேஷன். ஸோ இதெல்லாம் தான் அவங்க பண்ணுறாங்கன்னு நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிட்டு ஜஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஒரு அட்ராக்டிவான ஒரு ஐ கேச்சிங் ஹோம் பேஜ் வேணும், அண்ட் தென் கோச்சிங் பேஜ் வேணும். கோச்சிங்னா அந்த அவங்க என்னெல்லாம் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது, அண்ட் தென் ஒரு கான்டாக்ட் பேஜ், ஒரு சிம்பிள் வெப்சைட். ஸோ இது நம்மளோட ரிக்குவயர்மெண்ட். இந்த ரிக்குவயர்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு ChatGPTயில் இந்த ரிக்குவயர்மெண்ட்டை கொடுத்து நம்ம ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் கிளியராகவே சொல்லிட்டேன் லாஸ்ட்டில். ரைட் அ ப்ராம்ப்ட் இன் 10 to 15 lines to use it in Stitch AI to create UI UX design, and then to develop with anti-gravity AI. நான் UI UX வந்து ஸ்டிச்சில் கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆன்டி-கிராவிட்டியில் அதை வச்சு டெவலப் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் பெஸ்ட் வே. UI UXை நீங்கள் செப்பரேட்டாக பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ண முடியும் ஃப்ரண்ட் எண்டை. யூஸ்வலாக நீங்கள் நார்மல் வைப் கோடிங் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நிறைய வைப் கோடிங் டூல்ஸ் என்ன பண்ணணும்னா அதில் ஹாலுசினேட் பண்ணும். நீங்கள் கொடுக்குற கான்டெக்ஸ்ட்டை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஹாலுசினேட் பண்ணி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு யூஐ டிசைன், ஐ மீன் ஃப்ரண்ட் அண்ட் டிசைனை கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபார் பெட்டர் ரிசல்ட், ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணணும், ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னா ஸ்டிச்சில் நம்ம யூஐ யூஎக்ஸை ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஆன்டி கிராவிட்டியில் நம்ம டெவலப் பண்ணுறோம். இதுதான் என்னோட ஐடியா. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, chatgpt.com போயிட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் நியூ சேட்டில் நான் என்னோட ரிக்குவயர்மெண்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வேணும்னு சொல்லிட்டேன். தென் ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் சென்ட் ப்ராம்ப்ட். பாருங்க 10 to 15 லைன்ஸில் ப்ராப்பராக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. ஸோ டிசைன் அ ப்ரீமியம், மாடர்ன், ஹைலி என்கேஜிங் எஜுகேஷனல் வெப்சைட் ஃபார் சக்ஸஸ் கோச்சிங் சென்டர். ஸோ டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருச்சு. ஓகே, ஐ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நீங்கள் ஸ்டிச் ஏஐன்னு சர்ச் பண்ணால் வரும். ஸ்டிச் ஏஐ போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் stitch.ai
withgoogle.com அப்படின்னு ஒரு லிங்க் வரும், ஃபர்ஸ்ட் லிங்க். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் லாகின் பண்ணுறீங்கன்னா சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டேரெக்டாக எனக்கு லாகின் ஆயிடுச்சு. என்னோட ஜிமெயில் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஐ ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ண ChatGPTயில் காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்டை அப்படியே நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் பேஸ்ட். இங்கே வெப் அப்படின்ற செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆப் டெவலப் பண்ணல, ஒரு வெப்சைட் தான் டெவலப் பண்ணுறோம். ஸோ அதுக்காக வேண்டி இங்கே வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்குல்ல 3 ஃப்ளாஷ் அப்படின்ற மாடலே வந்து இருக்கட்டும். இந்த மாடலே பெஸ்ட் மாடல் ஃபார் திஸ் ஒர்க். அண்ட் தென் ஜஸ்ட் கிளிக் ஆன் ஜெனரேட். ஸோ ஸ்டிச் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்டெக்ட்டை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு ப்ராப்பர் யூஐ டிசைனை வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும். லெட்ஸ் என்ன பில்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது வந்து கலர் சூஸ் பண்ணது, என்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சூஸ் பண்ணி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. திஸ் வில் டேக் அரௌண்ட் 1 to 2 minutes எடுத்துக்கும் நார்மலாக. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ஹோம் பேஜ் ஒன்று, அண்ட் தென் ஒரு கோச்சிங் சென்டர் பேஜ் ஒன்று, தென் கான்டாக்ட் பேஜ், 3 ஜென்ரேட் பண்ணிடுச்சு. லெட்ஸ் சி ஹோம் பேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ப்ரிவியூ பார்க்கலாம். ஜஸ்ட் கோ டு நியூ டேப். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் ஒன்று, ஒரு ஹீரோ செக்ஷன், ப்ராப்பர் ஹீரோ செக்ஷன் ஒன்று வித் சிடிஏ. சிடிஏனா கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷனோட வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக 2 பட்டன், ஒரு ஹீரோ செக்ஷன், ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாதிரி இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ்லாம் நீங்கள் நம்ம வேணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா மெனு பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ, அண்ட் தென் சென்டர் நேம், ப்ராப்பர் மெனுஸ், இங்கேயும் ஒரு சிடிஏ, இங்கேயும் கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கு. ஸோ யாராவது என்ரோல் பண்ணணும்னாங்கன்னா அவங்க தேட தேவையில்லை, ஈஸியாக இது வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் அவங்க ஆக்சஸ் பண்ணி இமீடியட்டாக என்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வேண்டி ஸோ ஹீரோவில் ஒரு சிடிஏ, அண்ட் தென் மெனு பாரில் ஒரு சிடிஏ இருக்குது. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, நம்மளை பற்றின ஒரு ரிப்பன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு, ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனுக்காக ஒரு. அண்ட் தென் எலைட் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு, நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ, டிஎன்பிஎஸ்சி 1 to 4. ஸோ இந்த வியூ டீடைல்ஸ் கிளிக் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி பண்ணலாம். ஸோ அன்லாக் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்டரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அண்ட் தென் ஒரு ஃபூட்டர், ஒரு ப்ராப்பர் ஃபூட்டர் இருக்கு. ஸோ ஹோம் பேஜே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக, நீட்டாக, ப்ரீமியமாக பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது, கிளாஸ் 8 to 12 நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் தென் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸ், அண்ட் தென் நீட், ஜேஇஇ, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு டீடைல்ஸ் என்ரோல் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் அதுக்கான சிடிஎஸ் கொடுத்துருக்கு. தென் ப்ரோக்ராம் கம்பேரிசன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ், ப்ரைமரி கோல் என்ன, ஸ்டடி மெட்டீரியல் என்ன ப்ரொவைட் பண்ணுவோம், என்ன டீடைல்ஸ், அது மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கு. அண்ட் தென் எஃப்ஏக்யூ, நார்மலாக வந்து எஃப்ஏக்யூ வந்து எஸ்சிஓவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஃப்ஏக்யூக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃப்ஏக்யூ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபார் எஸ்சிஓ பர்பஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கு. அண்ட் தென் ஒரு ப்ராப்பர் ஃபூட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கான்டாக்ட் பேஜ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Just click on preview, new tab. ஸோ இங்கே பாருங்க, இப்போ இந்த கான்டாக்ட் பேஜில் அகெயின் அந்த மெனு பார் அண்ட் சேம் அகெயின் மெனு பார் இருக்கு. ஸோ இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு கான்டாக்ட் யூனா ஒரு ஃபார்ம் இருக்கு, யாராவது கான்டாக்ட் பண்ணணும் ஒரு கான்டாக்ட் ஃபார்மு. அண்ட் தென் கேம்பஸ், அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது, கான்டாக்ட் நம்பர்ஸ் என்ன, இமெயில் என்ன டைமிங்கில் வந்து இந்த கோச்சிங் சென்டர் வந்து ரன் பண்ணுறாங்க, அந்த டைமிங்ஸ் எல்லாமே. அண்ட் தென் கூகுள் மேப்பை வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட கூகுள் கோஆர்டினேட்ஸ் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி கோச்சிங் சென்டருக்கு வந்து கூகுள் மேப்ஸில் வந்து கண்டிப்பாக கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோஆர்டினேட்ஸை காப்பி பண்ணி ஆன்டி கிராவிட்டியில் டெவலப் பண்ணும்போது இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நீங்கள் கோச்சிங் சென்டரோட கூகுள் மேப்பில் கோஆர்டினேட்ஸ் எடுத்து
ஆன்டி கிராவிட்டில போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது அந்த கூகுள் உங்களோட லொகேஷனை வந்து மேப் பண்ணிடுவீங்க ஒரு ஃபூட்டர். ஸோ ப்ராப்பரா சிம்பிள் அண்ட் கிளீன் நீட் ஒரு வெப்சைட் ஒன்று பண்ணியிருக்கு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இல்லை வேற இன்னும் கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டிச்சில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் பண்ணலாம். என்ன வேணுமோ நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, அது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். லெட்ஸ் சி நம்ம அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோம் பேஜில் எனக்கு ஒரு டெஸ்டிமோனியல் செக்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் பேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஆட் அ டெஸ்டிமோனியல் செக்ஷன் above தி footer அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் எனக்கு வந்து வேற ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம அந்த கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். ஜஸ்ட் நம்ம என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்தா போதும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த நேவி ப்ளூ கலர் ஹோம் பேஜில் இருக்க இந்த நேவி ப்ளூ கலர் இருக்குல்ல, ஸோ இதுக்கு பதிலாக எனக்கு வேற ஏதாவது கலர் இருந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் அதை நான் கொடுக்குறேன். இப்போ let's go to stitch. Below hero section ribbon color royal blue with black color text. ஸோ ஹீரோ செக்ஷன் கீழே இருக்க அந்த ரிப்பன் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டேன். எனக்கு ராயல் ப்ளூவில் பிளாக் கலர் டெக்ஸ்ட்ல வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இந்த 2 சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன செக்ஷன் வேணுமோ அந்த செக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம எல்லாமே இங்கேயே பண்ணிடலாம். ஜஸ்ட் கிளிக் ஆன் ஜெனரேட். ஓகே, நம்ம கொடுத்த சேஞ்சஸ் பண்ணிடுச்சு. லெட்ஸ் சி அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஆன் ரெஃப்ரெஷ். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் நேவி ப்ளூல இருந்து ராயல் ப்ளூ சேஞ்ச் பண்ணிடுச்சு. பட் ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணல. ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை நமக்கு நேவி ப்ளூவே ஓகேனா அதே வச்சுக்கலாம். எனக்கு இன்னும் நேவி ப்ளூ பெட்டராக தெரியுது. அண்ட் தென் ஓகே, இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டெஸ்டிமோனியல்ஸ் ஒன்று ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். அபவ் இந்த ஃபூட்டருக்கு மேலே. ஸோ அதுக்கு வந்து ஒரு டெஸ்டிமோனியல் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு ப்ராப்பர் டெஸ்டிமோனியல் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணாலும் எது வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இதை ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டெவலப்மெண்ட் போகலாம். நான் இந்த ராயல் ப்ளூவை நேவி ப்ளூவை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் பண்ணி காட்டினேன். ஐ ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். அகெயின் நான் வந்து நீங்கள் வந்து நேவி ப்ளூவாக சேஞ்ச் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணி காட்டினேன். இந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணலான்றக்காக பண்ணி காட்டினேன். அகெயின் அது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. I just go to stitch ப்ரிவியூவில் அகெயின் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்குறேன். ஓகே, அகெயின் நேவி ப்ளூவில் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிடுச்சு.
இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும், என்ன வேணும்னாலும், இந்த பட்டன் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா, இந்த பட்டன் நீங்க சூஸ் பண்ணிட்டு, அல்லது ஹோம் பேஜ் நீங்க இங்க சூஸ் பண்ணிட்டு, நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் இங்க வந்து ஆட் ஆகும். அது உங்களுக்கே தெரியும். மோர் தேன் ஒன் கூட நீங்க பண்ணலாம் கண்ட்ரோல் கொடுத்து. அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் பர்டிகுலர் பேஜ், அந்த பர்டிகுலர் பேஜில் சேஞ்சஸ் வேணும்னா அந்த பேஜ் இங்கே செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே வரும். அகைன் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்ன சேஞ்சஸ் வேணுன்றத நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக ஆன்டி கிராவிட்டியில் ஒரு ப்ராப்பர் வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு ஆன்டி கிராவிட்டி நம்ம ஏபிஐக்கு யூஸ் பண்ணோம். ஏபிஐக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்டி கிராவிட்டியை ஸ்டிச்சிங் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டிச்சில் போயிட்டு இங்கே உங்கள் நேம் இருக்கும்ல, கூகுள் லாகின் பண்ணியிருப்பீங்க, உங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். இப்போ போனீங்கன்னா ஸ்டிச் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் ஸ்டிச் செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போகும். அண்ட் தென் நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஏபிஐ கீ அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் போய் ஜஸ்ட் கிரியேட் கீ கொடுத்தீங்கன்னா அது நியூ ஒரு ஏபிஐ கீ வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த கீ. அண்ட் தென் கிரியேட் டேட் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு நியூ ஏபிஐ கீஸ் வேணும், டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நிறைய பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது யூஸ் பண்ணல அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு டெலீட் யூ கேன் டெலீட் இட் ஃப்ரம் யுவர் டெலிட் ஏபிஐ கீன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் டெலீட். ஓகே, நான் இங்கே ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் அண்ட் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே போயிட்டு திரும்ப நம்ம இந்த வெப்சைட்டுக்கு வர வேண்டாம், அதுக்காக வேண்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன்டி கிராவிட்டியில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க்கை. ஸோ கூகுளில் போயிட்டு கூகுள் ஆன்டி கிராவிட்டி டவுன்லோட்னு டைப் பண்ணுங்க. வர ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க, கூகுள் ஆன்டி கிராவிட்டி டவுன்லோட். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். ஸோ இங்கே போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும், மேக் ஓஎஸ்க்கு அண்ட் தென் விண்டோஸ்க்கு. ஸோ விண்டோஸ் டவுன்லோட் ஃபார் 64 x64 அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. நார்மல் இன்ஸ்டலேஷன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட் ஃபினிஷ், அவ்வளோதான். அந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்டி கிராவிட்டியோட யூஐ எப்படி தான் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் எப்படி தான் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக வந்து சேட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் கோடிங் டூல் கிடையாது. திஸ் இஸ் ஏஜென்டிக் ஏஐ கோடிங் டூல் சொல்லுவாங்க. ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னா மோர் தேன் ஒன் ஏஜென்ட்ஸை வச்சு அதான் ஐ மீன் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வந்து சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணும் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜென்ட் வந்து ஹெட்டர் பில்ட் பண்ணும், இன்னொரு ஏஜென்ட் வந்து ரிமைனிங் செக்ஷன்ஸ் பில்ட் பண்ணும், இன்னொரு ஏஜென்ட் வந்து அதை ரிவ்யூ பண்ணும். அந்த மாதிரி வந்து ஆன்டி கிராவிட்டியை வந்து பிளான் பண்ணி சப் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அதுவே அசைன் பண்ணி சைமல்டேனியஸாக ஒர்க்கை வந்து ப்ராப்பராக மல்டி ஏஜென்ட்ஸ் வச்சு பில்ட் பண்ணும். ஸோ ரொம்ப எஃபிஷியன்டான கோடிங் பிளாட்ஃபார்ம் இது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் ஆக்சஸ் இதுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நியூ ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணும், டெலீட் பண்ணும், அண்ட் தென் எடிட் பண்ணும். ஸோ எல்லா ஒர்க் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். ஸோ நம்மளோட இன்டர்ஃபரன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் கோச்சிங்னு ஓகே, கோச்சிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் செலக்ட் ஃபோல்டர். ஓகே, பார்த்தீங்கன்னா கோர்பெத் ஏஜென்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ஏஜென்ட்டு. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றது இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோல்டர் உள்ளதான் அது எல்லா ஃபைல்ஸ், நியூ ஃபைல்ஸ் எல்லாமே அகெயின் அது கிரியேட் பண்ணுறது எல்லா ஒர்க்குமே இதுக்குள்ள பண்ணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டிச்சையும் ஆன்டி கிராவிட்டியும் கனெக்ட் பண்ண போகிறேன் யூசிங் ஏபிஐ. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏபிஐ கீ கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் கீழே போனீங்கன்னா செட்டப் எம்சிபின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய டூல்ஸோட நேம்ஸ் வரும். நம்ம டெவலப் பண்ணுறது ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறோம். அந்த ஏபிஐக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகே, இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதையும் காப்பி பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்ம ஆன்டி கிராவிட்டியில் போயிட்டு ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ். இங்கே வந்து எம்சிபி சர்வர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க.
இதுல மேனேஜ் எம்சிபி சர்வர்ஸ். மேனேஜ் எம்சிபி சர்வர்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் வரும். வியூ ரா கான்ஃபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் தென் ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டிச் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. ஸ்டிச் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. தென் ஜஸ்ட் கிளிக் ஆன் ரெஃப்ரெஷ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெர்மிஷன்ஸ் வந்துருச்சு. ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட், டெலீட் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுறது, ஸ்டிச்சில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு இந்த ஏபிஐ கீ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது ரெண்டையும் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன்டி கிராவிட்டியில் இந்த ஏஜென்ட்ல ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். கேன் யூ ஃபைண்ட் த ப்ராஜெக்ட் வித் த ஃபாலோயிங் ஐடி எந்த காப்பி ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃப்ரம் அ ஸ்டிச் அக்கௌண்ட் அண்ட் தென் டர்ன் இட் இன்ட் ரியல் வெப்சைட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக வேண்டி இங்கே ஒரு ஐடி நம்பர் காட்டுது பாருங்க. இந்த யூஆர்எல்ல லாஸ்ட்டாக ஒரு ஐடி நம்பர் காட்டுது. அந்த ஐடி நம்பரை காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்டி கிராவிட்டியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஃபாலோயிங் ஐடிக்கு பக்கத்தில் அதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு கமெண்ட் கொடுக்கணும், அதையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல் பேஜஸ் ஷுட் பி வித் த சேம் ஸ்டைலில் இருக்கணும். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஷுட் பி சேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா ஃபூட்டர் வந்து ஸ்டிச்சில் வந்து ஒரு பேஜுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்காக வேண்டி இந்த கமெண்ட்டே கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டிச் வந்து ஃபெச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அலோ அண்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்கும். நம்ம அப்ரூவல் கொடுத்தா தான் ஒர்க் பண்ணும். ஸோ நம்ம நமக்கு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா டெவலப்மெண்ட்ல நம்ம எஸ் அலோ திஸ் டைம் கொடுக்கலாம். இல்லை ஒரு டைமும் நம்ம இது கொடுக்க வேண்டாம், கண்ட்ரோல் ஃபுல்லாக கொடுத்துடலாம் அப்படின்னா எஸ் அண்ட் ஆல்வேஸ் அலோ இந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அடிக்கடி உங்களுக்கு அப்ரூவல் கேட்காது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ரூவ் பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் ஒர்க் ஆகும் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண. ஸோ டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ டெவலப் பண்ணிட்டு அதுவே ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சைட் பை சைட் டெஸ்டிங்கும் பண்ணுது. எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்கு பாருங்க. கம்ப்ளீட் டெஸ்டிங் பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இந்த ப்ரௌசர் நான் தொடவே இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணி ஒர்க் ஆகுதா, ஸோ என்ன எரர் இருக்கு ஆல்ரெடி பாருங்க கர்சர்ஸ் தானாக மூவ் ஆகுது. ஸோ அந்த ஏஜென்ட்டே வந்து ஒர்க் பண்ணி பார்க்குது. அந்த இதில் என்ன ஃப்ளாஸ் இருக்கா, எதாவது எரர்ஸ் இருக்கா அப்படின்றத டெஸ்டிங்கும் கம்ப்ளீட்டாக பண்ணிடுது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஒர்க் ஆகுதா, நான் எதுவுமே பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஜென்ட் வந்து செக் பண்ணி பார்க்குது. தட்ஸ் வாட் மல்டி ஏஜென்ட் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஏஜென்ட்டுக்கு கோடிங் பிளாட்ஃபார்ம் இது. அதுவே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்க்குது, எலமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக லோட் ஆகுதா, ஒர்க் ஆகுதா. அமேசிங். நம்மளால இமேஜினே பண்ண முடியல ஒரு ஏஜென்ட்டுக்கு ஏஐ வந்து. ஸோ ஹியூமன் பீயிங் என்னெல்லாம் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு ஏஜென்ட் வச்சு அதோட சப் ஏஜென்ட்ஸ் வச்சு அதுவே பில்ட் பண்ணி அண்ட் தென் அதுவே டெஸ்ட் பண்ணி அதுவே அவுட்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட் நமக்கு பக்காவாக கொடுத்தேன். வாட்ஸ்அப் இன்டகிரேஷன்லாம் நான் கொடுக்கவே இல்லை ஆக்சுவலாக. நான் கொடுக்க நினச்சிட்டு இருந்தேன், சரி லாஸ்ட்டாக கொடுக்கலான்ட்டு இருந்தேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப் இன்டகிரேஷன் வந்து ஆட் பண்ணிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடும்.
இந்த சைடு பேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஜென்ட் பேனல் இருக்குல்ல, அதில பாருங்க. அதில அந்த ப்ராம்ப்ட் ரன் ஆயிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் செக் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கு, என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பாக்குது. எவ்ரிதிங் இஸ் ஏஜென்ட். பாருங்க அதுவே ஒரு நேம், இமெயில் அட்ரஸ் எல்லாம் குடுத்து செக் பண்ணுது. வொர்க் ஆகுதா ப்ராப்பரா? திஸ் இஸ் கால்ட் டெஸ்டிங். ஃப்ரண்ட் எண்ட் டெஸ்டிங் பண்றது. ஸோ டெஸ்டிங் வந்து அதுவே செக் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து பயங்கர அமேசிங் பிளாட்ஃபார்ம் இது. அந்த ஏஜென்ட் வந்து இந்த ஏஜென்ட் வந்து செக் பண்ணிருச்சு. ஸோ ஆன்டி கிராவிட்டில பார்த்தீங்கன்னா, அது எல்லாம் அது பண்ண எல்லா வொர்க்கையும் அப்டேட் பண்ணிருக்கு. எந்தெந்த ஏஜென்ட் என்னென்ன வொர்க் பண்ணிருக்கு, எல்லாமே என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அப்டேட் பண்ணிருக்கு. ஸோ இங்க வந்து 5 ஃபைல் சேஞ்சஸ். அது டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சம் சேஞ்சஸ் வந்து ரிக்வயர்ட் இருக்கு. அதனால பண்ணட்டும். பண்றதுக்காக நம்ம கிட்ட பெர்மிஷன் கேக்குது. அக்செப்ட் ஆல் குடுக்குறேன் நானு. ஸோ இங்க பாருங்க. ஆல் டாஸ்க் அண்ட் சக்சஸ் கோச்சிங் சென்டர் வெப்சைட்ஸ் ஆர் கம்ப்ளீட் அண்ட் வெரிஃபைடு. கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாமே பேஜஸ் 3 பேஜஸ் கேட்டிருந்தோம். 3 பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் வெப்சைட் இஸ் ரெடி. ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர் த சைட் ஆர் லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் எனி அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஆர் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு ஏதாவது அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வேணும், எதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் இது ஏஜென்ட் கிட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணா மட்டும் போதும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுவே ஃபைல கிரியேட் பண்ணும், அதுவே எடிட் பண்ணும், இல்ல டெலிட் பண்ணும், என்ன வேணா பண்ணும். ஓகே. ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ செக்ஷன். ஸோ சேம் லைக் நம்ம அங்க பார்த்த மாதிரியே ஒரு ப்ராப்பரான ஹீரோ செக்ஷன் வித் சிடிஏ, கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸ், அண்ட் தென் அந்த ரிப்பன் வித் சேம் கலர். ஸோ அங்கே என்ன நம்ம டிசைன் பண்ணமோ சேம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கு வித் ப்ராப்பர் அனிமேஷன். பாருங்க ஹவர் பண்ணும்போது அந்த அனிமேஷன்லாம் ஒர்க் ஆகுது ப்ராப்பரா. ஸோ டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் தென் இங்கே ஒரு ரிப்பன் இருக்கு. அண்ட் தென் ஃபூட்டர், ஒரு ப்ராப்பர் ஃபூட்டர் கொடுத்துருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஜ் கோச்சிங். கோச்சிங் ப்ரோக்ராம்ஸில் வந்து ஸோ நம்ம அங்கே ஸ்டிச்சில் என்ன டிசைன் பண்ணமோ சேம் டிசைன் அப்படியே வந்துருக்கு. ஸோ நேட் ஜி கிளாஸ் 8 to 12, NEET JEE, and then TNPSC exams, and then side by side program comparison. சேம் அங்கே நம்ம பண்ணது தான். அண்ட் தென் எஃப்ஏக்யூ கூட அங்கே சம் 2-3 தான் இருந்தது. எகைன் இது எக்ஸ்ட்ரா ஒரு எஃப்ஏக்யூ ஆட் பண்ணியிருக்கு. எஸ்இஓ பர்பஸ்க்கு வந்து மினிமம் 6 இருக்கணும். மினிமம் 6 இருந்தால் தான் அது பெஸ்ட் எஃப்ஏக்யூ. ஸோ மினிமம் 6 இருக்கணும். ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். தென் ஆனால் அபவுட் டஸ் நம்ம கொடுக்கல. ஆனால் அபவுட் டஸ்ன்னு ஒன்று அங்கே ஸ்டிச்சில் அந்த அந்த டிசைனில் இருந்தனால அந்த அந்த பேஜையும் கிரியேட் பண்ணியிருக்கு. இல்லை அந்த பேஜ் கிரியேட் பண்ணல. அந்த மெனு பார்ல வந்து மெனு மட்டும் வச்சிருக்கு. பிகாஸ் நம்ம கிளிக் பண்ணா அகைன் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் தான் போகுது. கிளிக் பண்ணா ஹோம் பேஜ் தான் போகுது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுவோம். அதை ரிமூவ் பண்ணி கேட்கலாம் நம்ம. ஜஸ்ட் கோ டு கான்டாக்ட். கான்டாக்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அண்ட் தென் இது எல்லாமே இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. நீங்க எல்லாமே நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்க நம்ம ஏஜென்ட் பேனல்ல நம்ம டீட்டெயில்ஸ் இந்த அட்ரஸ் அப்டேட் பண்ண, இந்த என்னோட இமெயில் ஐடி அப்டேட் பண்ண, நான் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணு, அண்ட் தென் டைமிங் என்ன டைமிங் இது எல்லாமே அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க வந்து ஆன்டி கிராவிட்டில ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஒர்க்கிங் ஃபார்மா பண்றது அப்படின்றது நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு. நான் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆன்டி கிராவிட்டியே நீங்க ஜஸ்ட் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுவே சொல்லும். இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுவே சொல்லும். அந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணியும் பண்ணிக்கலாம். ஃபூட்டர் பாருங்க, எல்லா எல்லா பேஜஸ்லயும் சேம் கைண்ட் ஆஃப் ஃபூட்டர்ஸ் இருக்கு. ஸ்டிச் வந்து ஒரு ஒரு பேஜுக்கும் ஒரு ஒரு மாதிரி பண்ணியிருந்தது. இங்கே ஃபூட்டர் எல்லாமே ஒரு ப்ராப்பர்
யூனிஃபார்மா இருக்கு. அண்ட் தென் எங்க வெப்சைட் அட்ரஸ், இந்த ஷேரிங், இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு ஷேர் அவர் வெப்சைட்னா தே கேன் ஷேர் இட். இது இமெயில் பண்ணணும்னாலும் இமெயில் பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் இன்டகிரேஷன் கொடுத்துருக்கு. ஸோ வாட்ஸ்அப் இன்டகிரேஷன்ல வந்து நீங்க உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு இந்த வாட்ஸ்அப்பை வந்து கான்ஃபிகர் பண்ணு அப்படின்னா அதுவே கான்ஃபிகர் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஸோ கோடிங்ஸை நீங்கள் தொடவே தேவையில்லை, அதுவே கம்ப்ளீட்டாக எல்லாமே அதுவே பார்த்துக்கும். ஓகே, ஃபைனலாக இந்த அபவுட் அஸ் பேஜை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி கேட்கலாம். From the ஸோ இதான் சொல்லியிருக்கேன் நான். கேன் யூ ரிமூவ் த அபவுட் அஸ் ஃப்ரம் த மெனு பார் ஆன் ஆல் பேஜஸ். எல்லா பேஜஸ் இருக்க அந்த அபவுட் அஸை ரிமூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். ஸோ இது மாதிரி உங்களோட நீஷ்க்கு, உங்களோட பர்டிகுலராக இருக்கிற நீங்கள் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்க்கு அந்த மாதிரி இந்த ப்ராம்ப்டை ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு, இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நீங்கள் ChatGPTல அந்த உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை கொடுங்க, அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கேளுங்க, அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி ஸ்டிச்சில் கொடுங்க. அந்த ஸ்டிச்சில் இருந்து ஒரு UI டிசைன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்டி கிராவிட்டியில் டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அது டெவலப் பண்ணி டெஸ்டிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென் இந்த ஃபார்ம் ஆக்டிவேஷனு, இந்த அட்ரஸ் சேஞ்ச் இதெல்லாமே சிம்பிளாக நீங்கள் இங்கேயே பண்ணிடலாம். ஒரு பெர்மிஷன் கேட்குது, ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன். ஏன்னா அதோட ஃபைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்குது. இந்த ஃபைலில் வந்து இது அபவுட் அஸ்ன்ற மெனு பார்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டோமா அப்படின்னு. அது நம்ம பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அது நம்ம பெர்மிஷன் எப்பவுமே கொடுக்கணும், அக்செப்ட் பண்ணணும். ஓகே, அபவுட் அஸ் பேஜ் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ப்ராப்பராக பில்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் யூ ஜஸ்ட் கிவ் த ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்டி கிராவிட்டி வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் நியூ செக்ஷன் ஆர் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆன்டி கிராவிட்டியில் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், ரொம்ப ப்ராப்பராக பண்ணி கொடுத்துரும். ஓகே, உங்களோட நீஷ்க்கு இதே மாதிரி நீங்கள் வெப்சைட் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்ன கிரியேட் பண்ணீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.